ஒரு புதிய ஆண்டை நாம் துவங்கினோம். 2025 வருஷம் 26. ஆனால் உண்மையான 26, அதாவது நிதியாண்டு என்று சொல்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 25 வருஷம் முடிஞ்சு 26, 27க்குள்ளாக காலடி எடுத்து வைக்க போகிறோம். அதனால ஒவ்வொரு புதிய வருஷத்துல நம்ம சொல்ற மாதிரி ஹாப்பி நியூ இயர் சொல்ற மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம், ஹாப்பி ஃபினான்ஷியல் இயர் சொல்ல பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய பொருளாதாரத்தை நீங்க ஆசீர்வதிக்கிற ஆண்டு. அப்ப இதுல ஒரே ஒரு ஆண்டு தான் நடுவில் இருக்க போகுது. அதாவது 25 முடியுது, 25, 26, 26 கூட 27 இழைய போகுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது போல, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த 26, 27 ஆண்டவரின் காரணமே நிச்சயமாக நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த நிதியாண்டு எப்படி என்றால் வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே, என் பொருளாதாரத்திற்கான ஒரு ஆசீர்வாதமா என்று கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறதான ஒரு தேவ வார்த்தை, அதாவது நம்ம வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஏசாயா 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. அன்பு தேவனுடைய இங்கே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், ஆண்டவர் உன்னை நீதியால் ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்ம 25ஆம் ஆண்டு பாடின பாடலை போல ஏற்றி நின்ற என் கரங்கள் ஆண்டவரை, ஏற்றி நின்ற என் கரங்கள் ஆண்டவரை கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி ஆராதனை பாட கேட்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஆர்ப்பரித்த திருச்சபையை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அவர் நீதியால் ஸ்திரப்படுத்துவார். அப்ப ஆண்டவரை இந்த ஏப்ரல் மாதத்தின் செய்தியின் தலைப்பு என்னவா இருக்கும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் கேட்ட நேரத்தில் அவர் சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? கொடுமைக்கு திகிலுக்கு தூரமாவார், பட்சத்தில் வருவார்கள். என் அன்பு தெய்வங்களுடைய மறுபடியும் சொல்லுகிறேன், கொடுமைக்கு திகிலுக்கு தூரமாவாய், பட்சத்தில் வருவார்கள். என் அன்பு தெய்வங்களுடைய 14 வாசிக்கும் 15வது வசனத்துல ஆண்டவர் சில காரியங்களை இடைப்பட்டதையும் பேச போகிறேன். வாசிக்க பார்ப்போம். 15வது வசனம். ஒருவருக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார், அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வசனம் காண்பித்து தருகிறது. ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கூடுகிற கூட்டம் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட கூட்டமா இராமல், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு எதிராக நிற்பார் என்றால் நான் அவரை விட்டு தூரம் இருக்கிறேன். சில நேரத்தில் அவரின் பட்சத்தில் வராமல் இருக்கிற இழந்த தெய்வ பிள்ளையை ஆசிரியக்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர்களின் பட்சத்தில் வருவார்கள். ஆண்டவரால் இது கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொல்லி வேதத்திலிருந்து பார்ப்போம் என்றால், ஏதேனை விட்டு மனிதனை பிரித்தது ஆண்டவர் தான். பாவம் உள்ளே வந்தது, மனிதன் வெளியே சென்றார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஈசாக்கிடத்திலே 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். மோவாபிலிருந்து வரும்பொழுது நகோமிக்கு பின்பாக 2 நடந்து வந்தார்கள், ஓர்பாலும் ரூத்தும். ஆனால் ஒருவன் பெத்லேகேமுக்குள் வந்தார், ஒருவன் மறுபடியும் மோவாபிற்குள் போய்விட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மனிதன் கூடினார், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆனால் ஆண்டவரை விட்டு ஒரு மனிதன் தூரம் போகிறான் என்றால், கெட்ட குமாரன் தன்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் கடந்து போனான். ஆனால் அவன் வராத வரைக்கும் தகப்பனை தேடி போகவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு பிள்ளைகள் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? என் தகப்பன் என்னை தேடி வரட்டும், என் தாய் என்னை தேடி வரட்டும். இல்லை, என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அவர்களை உனக்கு முன்னோடியாக தந்திருக்கிறார் என்றால், காலங்கள் வரும். ஏன் என்னிடத்தில் குறைவுபடுகிறது என்றால், நீ உன் தகப்பனை பார்க்கிற காலங்கள் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு நினைப்பூட்டு வந்தார். உன் பொருளாதார காரியங்களில் தோய்வு, நான் ஆலயத்திற்கு நான் வராமல் இருக்கிறேன் என்றால், என்னை ஆண்டவர் உலகத்தில் சந்தோஷமாய் வைத்தார், என்னிடத்துல தான் இருக்கிறது. ஆனால் நான் ஆலயத்திற்கு நான் வருகிறேன் என்றால், வராதவர்கள் வருகிறார்கள்.
தெரிந்து கொள்ள வேண்டும். வறட்சி வந்திருக்கிறது, மறுபடியும் திரட்சியை பார்க்க வருகிறார்கள் என்று. என் அன்பு தேவ பிள்ளையே, மனிதன் வருவான் என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆனால் ஆண்டவரின் பட்சமா இல்லாமல் ஊரில் நிற்பார் என்றால் நான் தான் அவரை தேடி வர வேண்டுமே தவிர அவர் வரமாட்டார். தகப்பன் இருக்கிற இடத்தில் மகன் வருவானா என்று பார்க்கிறார். மகன் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக மகன் நடந்து வருகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தகப்பன ஓடி சென்று அவன் கழுத்தை இறுக பற்றிக் கொள்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த 25வது ஆண்டிலே அநேக காரியத்திலே அப்பாவை விட்டு நாம் தூரம் போயிருக்கலாம். இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள போகிற ஒரு நல்ல ஒரு நிதியாண்டு இருக்கிறது அல்லவா? அதிலே கர்த்தருடைய மாலை வைக்க வேண்டும் என்றால் அவர் வர வேண்டும் என்று சொல்லாதே. நான் வருகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க, நான் வருகிறேன் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளையே, இப்ப இந்த பயம் இல்லாத இருப்பார். இதுதான் பகிர நடுவர் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுமைக்கு தூரமாவா திகிலுடைய அணுகுவதில்லை. அப்பா நான் என்ன பயப்படாத. வேதத்திலிருந்து நான் காண்பித்து தருகிறேன். இந்த சொல்லப்பட்டதான செய்தியின் சாராம்சம், அதாவது கொடுமைக்கு திகிலுக்கு தூரமாகணும், ஆண்டவருக்கு பட்சத்தில் நிற்கணும். வேதத்தில் நமக்கு முற்பிதாவா இருந்ததான ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை அரசி நாம் கடந்து போகலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனமும் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 1வது வசனமும் எடுத்துக் கொள்ளுகிற நேரத்தில் 2 தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு நடுவாய் இருக்கிறது இருண்ட காலம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் யெகோவா ஈரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் வருகிற நேரத்திலே நாம் ஈசாக்கை ஆண்டவருக்கு கொடுத்தான். ஈசாக்கு சொன்னார், ரெகோபோத் கர்த்தரிடம் உண்டாக்கினார். என் அன்பு தேவ பிள்ளையே, தகப்பனுக்கு ஆண்டவர் யெகோவா ஈரா இருப்பார் என்றார். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரெகோபோத்தாய் இருப்பார். என் ஆண்டவர் பரலோகத்திலே எனக்காய் இந்நாள் வரைக்கும் பார்த்துக் கொள்ளுகிற காரியங்களை செய்வார் என்றார். நான் வெற்றி கொள்ள போது ஆண்டிலே ஆண்டவர் எனக்கு இடத்தை கொண்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் தொழிலை தொடங்குகிறேன் என்றாலும், என் தொழிலை நஷ்டத்தை பார்க்கிறேன் என்றாலும், என் வேலை ஸ்தலத்திலே அம்மா காரியங்கள் எனக்கு மாறுதலாய் முடியவில்லை, என் வாழ்க்கையிலே நான் நினைத்த காரியங்கள் நடக்கிறேன்னு சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஆதியாகமம் 15:1க்கும் 17:1க்கும் நடுவில் ஒரு 16:1 இருக்கிறது. அந்த 16 வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்ப நாம் செய்திக்குள்ளாக வருவோம். 15:1 ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே இங்கே பெயர் மாற்றப்படவில்லை. என் நண்ப தேவ பிள்ளையை மறுபடியும் சொல்லுகிறேன், அப்பா ஆண்டவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்ற உலகத்தில் நீ வாழலாம். ஆனால் நீ பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்வாயே தவிர கர்த்தருக்குள்ளாய் வாழ முடியாது. கர்த்தருக்குள் வாழுகிறேன் என்று சொன்னவர் தன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே ஆணி அடித்து ஆண்டவருக்கு பின்னால் போவதற்கு துணிகரவனாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமை சந்திக்க வருகிற நேரத்தில் அவனிடத்தில் என்ன நம்பி வாடு கொண்டார். இவரும் வந்துட்டார். வருகிற நேரத்தில் அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த 15 தொடக்கத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை நன்றாக கவனித்து, உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது அல்லவா, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுவதில்லை என்கிற வார்த்தையை போல ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை தரிசனத்தில் வந்தது. வாசிக்க பார்ப்போம். தரிசனத்திலே உண்டாகிய நண்பு தேவ பிள்ளையே, ஏதேனை படைப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது போல இந்த 26, 27 என்கிறதான இந்த ஆண்டு என்கிறதான ஏதேனை ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு நான் வருவதற்கு முன்பாகவே எனக்காய் படைத்துக் கொண்டு வந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வந்த உன்னை உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைப்பார். எத்தனை பேர் சொல்லுங்கள்? என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனை நீ கட்டினாய் என்றால் அதற்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கண்கள் தான் காணுமே தவிர அந்நிய கண்கள் அல்ல. எங்களை பேரால் விசுவாசித்து சொல்ல முடியும், நான் என் சொந்த கண்களாலே ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், என் சொந்த கண்களால் அனுபவிப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, 25, 26 இதுவரை நான் கண்டி எடுத்தாலும் வராது. ஆனால் நான் உனக்கு காண்பிப்பேன்.
காண்பிக்கிற 26, 27 உனக்காய் ஒருவர் வருகிறார், ஒரு கையை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாத. முதல் தரிசனம் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் அல்ல. நான் பேசுவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, நான் பேசிக்கொண்டிருப்பது உலகத்தின் ஆசீர்வாதம். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்துல அடுத்த நிதியாண்டு நான் காலடி எடுத்து வைக்க போறேன். கடன்காரனாய் இருக்கிறேன், அநேகருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் அல்லவா? சரித்திரத்தை இரண்டாய் பிரித்தவர், எனக்காய் வந்தவர், எனக்காய் ஜீவனை தந்தவர். இந்த ஆராதனையிலே ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, பெயர் கிறிஸ்தவனாய் இருந்தாலும் ஆண்டவரை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் இருந்தபடியினால் தான் சத்துரு எய்ததால் அநேக காரியங்களிலிருந்து தப்பி நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தோம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பலமில்லாத நேரத்தில் அவர் எனக்கு பலனாய் வந்தார், அன்பில்லாத நேரத்தில் எனக்கு அன்பானவராய் வந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்பா என்று கூப்பிட்ட உடனே அவர் ஓடி வந்தார். ஆனால் மணவாளனாய் அவர் வருகிற நேரத்திலே இந்த அன்பு அங்கே வெளிப்படாது. மணவாளனாய் வருகிற நேரத்திலே நாம் அவருக்கு கற்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞான ஸ்நானம் எடுத்து விட்டோம் என்றால் நான் உலகத்தை வெறுத்து நான் ஆண்டவரை நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். நீ குழந்தையாய் இருக்கும் பொழுது குழந்தையை போல் பேசினாய், குழந்தையை போல் காரியங்களை நடத்தித்தாய். புருஷனான பொழுது குழந்தைகளுக்கான ஒன்றை விட்டுறணும். இப்ப ஆபிரகாம் ஆண்டவருக்கு குழந்தையா இருக்கிறான். 75 வயது குழந்தை. ஆண்டவர் அவனிடத்தில் வந்து பேசுகிறார், நான் உனக்கு எப்படி இருக்கிறார்? கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த பலன் உங்களோடு இருந்தபடியினால் தான் ஆண்டவர் உன்னை அணிய விடாமல் சூறை செடிகள் 1000 வந்த நேரத்தில் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தார். இப்ப 2வது தரிசனத்தை காண்பித்து தருகிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாமோ? இங்கேயும் அவன் இன்னும் ஆபிரகாமாய் மாற்றப்படவில்லை. 2வது தரிசனம் ஆபிரகாம் 99. அப்ப என் அன்பு தேவ பிள்ளையே, இவனிடத்துல ஆண்டவர் வந்து பேசுகிறதான நேரத்தில் 86 வயதாக இருந்தான். 2வது தரிசனம் நான் சொன்னேன் அல்லவா, 15 17க்கு நடுவுல 16. அந்த 16 என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பலன் என்று சொன்ன நேரத்தில் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. 16வது அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசித்தோம் என்றால் அவன் தன் மனைவியின் பேச்சுக்கு அவன் செவியை சாய்த்தான். அவன் செவியை சாய்ந்த நேரத்தில் கர்த்தரால் வீடு கட்டப்பட வேண்டும். ஆனால் சாராளின் திட்டம் என்னவா இருந்தது என்றால் ஆகாரின் மூலமாய் வீடு கட்டப்பட வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, சங்கீதம் 127:1 எனக்கு காண்பித்து தந்தது, கர்த்தர் வீட்டை கட்டாராவில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆண்டவர் ஆபிரகாமுடைய வீட்டை அவர் அலங்கரிக்க நினைத்தார். ஆனால் சரீரம் செத்து போனது, பலம் இல்லை என்று நினைத்தாள் சாராள். சாராள் நினைத்தபடியினாலே அவள் தனது அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமிற்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அவரிடத்தில் 13 ஆண்டுகள் பேசவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் எடுக்காம இருந்தாலும், நீ ஆண்டவருக்கா இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் ஆண்டவரை அப்பாவாய் கொண்டிருப்பார் என்ற ஆண்டவர் உன்னிடத்திலே கொடுத்த சட்ட திட்டங்களை, ஆண்டவர் உனக்கு கொடுத்த நியமங்களை மீறுவாய் என்றார். அப்பா வரமாட்டாங்க, அப்பாவும் பக்கத்துல வந்து நிற்க மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 75ல கூப்பிட்டாரு. 86 பிள்ளை இஸ்மவேல் பிறக்கிறார். அதோட 17 ஆண்டவர் பேசுகிறார். 99 வயதிலே 13 ஆண்டுகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருண்ட காலம். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறேன் என்றாலும் உன் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருண்டு போய் இருக்கிறது என்ற வேதத்திலே கர்த்தர் சொன்ன நியமங்கள் இன்னும் வாயளவில் சொல்லுகிறேனே தவிர நான் அதை கிரியைகளில் செய்யவில்லை.
வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம். நான் செத்தவனின் கூட்டத்தில் தாவரிக்கிறேனா, உயிர் உள்ளவரை ஆராதிக்கிற கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனா? என் அன்பு தேவ பிள்ளையே, 99 வயதுல ஆண்டவர் அவனிடத்தில் வந்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவன் பலனெல்லாம் போயிடுச்சு, இனி அவனால ஒண்ணும் முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஆராதனையில எந்த காரியம் முடியாது என்று சொல்லி நினைக்கிறாயோ, இனி என் வாழ்வில் நடக்காது என்று சொல்லி நினைக்கிறாயோ, எது கிடைக்காது என்று சொல்லி வந்திருக்கிறாயோ, இந்த ஆராதனையில ஆண்டவர் வாங்கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க, மனிதனால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு இரண்டாம் தரிசனம். என் அன்பு தேவ பிள்ளையே, 25-26 ஆண்டவர் கூட பேசி இருப்பார். விடுங்க, ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் என்று சொல்லி ஆண்டவர் தானே மழை பெய்யும் போது நான் நினைச்சுப்பேன், நினைப்பேன். ஆனா வேலையில இடம் இருக்காது, வேலையில் இடம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ரகோத்தை உனக்கு கொடுத்து இடம் உண்டு பண்ணி, என் அன்பு தேவ பிள்ளையே, நோவாவின் வேலைகள் அவன் குடும்பம் உள்ளே வந்தது போல உள்ளே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் 26-27 உனக்காக ஒரு உயர்வை அதனால் தேவன் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தரிசனமானவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை என்ன தெரியுமா? என்ன கேட்டாலும் கிடைக்கும், எதையும் அவர் செய்வார். சர்வ வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. மரித்த லாசரு உயிரோடு வருவான். உயிரோடு இருக்கிறதால மரண கட்டு போக வேண்டும் என்றது மட்டும் போதும். என் ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்னபடி ஆகும். அவர் கட்டளைகளை நிற்கும். வேதம் சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். வந்திருக்கிற தேவ சொன்னமே 25-26 நாளைக்கு எப்படி இருந்துச்சுன்னு இனி மேல நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது. ஆனால் 26-27 எப்படி இருக்க வேண்டும் என்று ஒருவர் எனக்கு சொல்லி தருகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து எப்படி இருக்கணுமா? எங்க வேணாலும் போ, ஆனா உத்தமத்தை வெட்டாத. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, நீங்கள் திட மனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். வார்த்தையை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வார்த்தை வர வேண்டும் என்று சொல்லி, அப்பா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், இந்த புதிய ஆண்டுல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். என்னால வீட்டை கட்ட முடியுமா? என் பிள்ளைய வாழ வைக்க முடியுமா? வந்திருக்கிற 10 பிள்ளைங்க கேட்பாங்க, அப்பா எனக்கு ஒரு நல்ல மார்க் கொடுக்க முடியுமா? 12 பிள்ளை கேட்பா, ஆண்டவரே எனக்கு நான் எதிர்பார்த்திருக்கிற மார்க் வருமா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் உங்கள் பேரில் இருக்கிற நினைவுகளை ஒருவர் அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எரேமியா 29:11 தீர்க்க தரிசனமா யாருக்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் வேணும்னு வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கல, கன்ஃபார்ம் பண்றாங்க. என் தொழில் வாய்க்குமா? என் ஊழியம் கிடைக்குமா? என் எதிர்காலம் கிடைக்குமா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த 2 நாளாகமம் 19:11 சொல்லுறாங்க, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியமா காரியங்களா? ஏசப்பாக்கு முன்னால நீ உத்தமமா நின்றுச்சனா காரியத்தை வாய்க்க செய்ய மாட்டார், காரியங்களை உனக்கு தருவார். எல்லாத்தையும் கோத்து போய் சேர வந்திருக்கிறியா? கைவிடப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறியா? மனம் நல்ல ஸ்திரீயாய் வந்திருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை அழைத்தார் என்று வருகிடத்தில் அவர் பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். யாருக்கு? இந்த வாகனங்களுக்கு முன்னால் நிறைய துணையை பார்த்திருக்கோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆண்டவரை சுமக்கிற கழுதை என்ற வாகனமாய் நான் இருப்பேன் என்றார். இந்த வாகனத்துக்கு மேல் என் ஆண்டவர் வருவார். என்னை பார்த்து உலகம் சொல்லும், உத்தமனுக்கு கர்த்தர் துணை வருகிறார் என்று சொல்லுங்க. நான் ஆண்டவரை சுமந்து செல்கிற கழுதையாய் இருப்பேன் என்றார். எனக்கு முன்பாய் வஸ்திரங்கள் விரிக்கப்படும், எனக்கு முன்பாய் மரக்கிளைகளை வெட்டி போடுவார்கள். இதுவரை நீ பார்த்த வாழ்க்கை அல்ல, இனி நீ பார்க்க போகிற வாழ்க்கை, இனி நீ பார்க்க போகிற தொழில், இனி நீ பார்க்க போகிற ஊழியர், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னோடு இருந்து வழி நடத்துவார். இந்த முதல் தரிசனத்தில் வெளிப்பாட்டை பார்ப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தின் 2ஆம் பகுதியில், கர்த்தராகிய ஆண்டவரே
சொல்லு. அடியேனுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறவங்களோட ஒவ்வொரு கேள்வி இதுதானே. அப்பா உங்களை நம்பி வந்தேன். ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வந்தது. ஏற்ற காலத்துல மழை பெய்யப்பட்டவ, ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஆண்டவர, எனக்கு என்னப்பா தருவீங்க? ஏசப்பா சொல்றாங்க, நான் நோவாவுக்கு ஒரு பிளான கொடுத்த மாதிரி உனக்காக வேதத்திலிருந்து அநேக பிளான கொடுத்த. நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும், அகலம் எவ்வளவு இருக்க வேண்டும், உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும், நீ எவ்வளவு நேசிக்கிற ஆண்டவரே, இந்த ஆழத்துக்கு உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இத்தனை உயரத்துக்கு நான் உண்மை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா, இந்த அகலத்துக்கு நான் உண்மை நேசிக்கிறேன் என்று எந்த மகள் மார்போடு கர்த்தருடைய வேதத்தை அணைத்து செல்லும் இடமெல்லாம் வேதத்தை சுமந்து கொண்டு வருகிறானோ அவனுக்கு ஒன்று குறைவு படாது. சொல்லுங்க, ஒன்று குறைவு படாது. நான் எங்க போனாலும் சரி, நான் வாயிலவே நான் ஊழியக்காரன் என்று சொல்லுவதல்ல, என்னிடத்துல வேதம் இருக்கணும். அப்பா என்கிட்ட செல்போன் இருக்கு, நான் ஆப்ப ஓபன் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை எதற்குள்ளாகவே அடக்கி வைக்க முடியாது. அது 66 ஆகமங்கள் ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டது என்றால் பலகையில் எழுதினால் பலகைதான் நீ உடைச்சு போட்டாலும் சரி, அடுத்தது பலகையை இணைத்து கொண்டு வா, கற்பலகையை இணைத்து கொண்டு வா. காலங்கள் மாறலாம், செல்போன் வரும், நாளைக்கு மேக் 1 மேக் 2 எல்லாமே வரும். கைப்பிடித்து பார்த்தா தெரியும். எத்தனை காலங்கள் வந்தாலும் இதை ஒருவராலும் மாற்ற முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இது அழிவில்லாத பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை சுமந்தவர்களை இது கீழே விட்டதே கிடையாது. என் தகப்பன் சுமந்தார், இன்றைக்கு நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். என் தலைமுறைகளை இது சுமந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, முதலாவது தாமிடத்தில் இருந்த அனுபவம் எனக்கு என்ன தருவீங்க? இன்றைக்கு தேசப்பட கேட்டீங்களா? அப்பா அவன் நம்பி வந்திருக்கிற இன்றைக்கு வந்திருக்கிற தேவ சனம் நாம் பிதாவின் அனுபவத்திற்குள்ளாய் ஆண்டவரை கேட்போம். அப்பா எனக்கு என்ன தருவீங்க? 4வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. நீ கேட்கிற, அப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அப்பா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, அப்பா எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு இந்த காலேஜ் வேணும். நீ கேட்பது இதுவா இருந்தாலும் என் தகப்பனின் இருதயத்தில் இருக்கிறது வேற. என் அன்பு தேவ பிள்ளைய எல்லாவற்றுக்கும் பேர் வைப்பதற்கு ஆதாமிடத்தில் கொண்டு வந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைய ஏவாளுக்கு பேர் வைத்தது ஆண்டவர் தான். அவனுக்கான நித்திரையை கொடுத்தாரு, கற்பனையை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு உனக்கு கற்பனைகள் அநேகம் இருந்தாலும் மனுஷனுடைய யோசனைகள் அநேகம், கர்த்தருடைய யோசனையே நிற்கும். ஆண்டவர் எப்ப எனக்கு இது கிடைக்கல, எப்ப என்ன உயர்த்தல, ஆண்டவர் அதையெல்லாம் நீ கேட்டதெல்லாம் அவனை கொடுத்திருந்தாருன்னா இன்றைக்கு போட்டோக்கு அழகா போஸ்ட் கொடுத்து பேனர்ல தொங்கிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கு என்னை பேனரில் வைக்காதபடிக்கு பதிப்பீடத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய திட்டம் என் வாழ்க்கை நிறைவேறி அவர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைச்சுதான் சாப்பிடணும், அடுத்தவர்கள் உழைப்பே வாழ முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு தான் பாக்கியமும் நன்மையும் கிடைக்குமே தவிர, ஆண்டவரை நான் வீட்டிலே உட்கார்ந்திருப்பேன், எலியாவுக்குள்ள எனக்கு பொட்டலம் வந்து போடணும்னா பொட்டலம் வராது, ஆண்டவரை தூங்குதான் வரும். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் தரித்திரம் மாற வேண்டும் என்றால் ஓடி உழைக்கிறவனாய் இருக்க வேண்டும். உழைக்க வேண்டிய காலத்தை உழைத்துக் கொண்டிருப்பேன் என்றால் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் நல்ல ஓய்வை கொடுப்பார். நான் படிக்க வேண்டிய நேரத்தில் நன்றாய் படித்திருப்பேன் என்றால் எக்ஸாம் ஹால் கூட போயிட்டு எந்த மிஸ் வருவாங்க, எந்த சார் வருவாங்க, எந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் வரும், ஆண்டவரே எனக்கு பக்கத்துல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவானா, இல்ல மகன்கள் டீச்சர் ஹெல்ப் பண்ணுவாங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உதவியை யார் இடத்திலும் எதிர்பார்க்காதே. நீ ஆண்டவரை முழுமையாக நம்பி இருப்பாய் என்றால் உன் உதவி எனக்கு ஒரு ஆசை வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஒத்தாசை அவர் தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வானத்தை பூமியை உண்டாக்கினார் என்றால் நீ எழுதியிருக்கிற பேப்பர்ல உனக்கு மார்க்கை உண்டாக்க மாட்டாரா? உன் காலேஜில் இடத்தை உண்டாக்க மாட்டாரா? உன் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை உருவாக்க மாட்டாரா? நீ வாங்கி இருக்கிற இடத்துல ஆண்டவர் வீட்டை கட்ட வைக்க மாட்டாரா? நீ வீட்டை கட்டுகிறாய் என்றால் அதை கட்டி முடிக்க வைக்க மாட்டாரா? ஆண்டவரை நான் தொழிலுக்காக காத்திருக்கிறேன் என்றால் தொழிலை உன் கருத்தில் கொடுத்து அழகு பார்க்க மாட்டாரா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அலங்கோலமாய்
இருந்த மண்ணை கையில் எடுத்து அழகாய் மாற்றி பேச வைத்து இன்றைக்கு அழகு பார்க்கிற தெய்வத்தை எல்லாம் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். யாரிடத்திலும் காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பயம் விட்ட வராது. கர்த்தர் பக்கத்தில் இருந்து பேசுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, 6வது வசனத்தில் சொல்கிறது, 6வது நாளில் கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதனே, இது உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றார். நீதியினால் கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தரை விசுவாசித்தான். ஆண்டவரை கேட்கிறது பெருசு இல்ல. என்ன தருவி 4வது வசனத்துல கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு. அப்ப பரலோகத்துல கணக்கு எப்படி தெரியுமா எழுதுவாங்க? நடக்காதுன்னு மனுஷன் சொல்றத நீ விசுவாசிக்கிற பத்தியா, அத ஆண்டவர் நடத்தி எழுதுவான். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எங்க பணம் இல்லப்பா, ஆனா எங்க அப்பா எனக்கு தருவாருன்னு உட்கார்ந்துருக்க பாத்தியா? ஆண்டவரே பிள்ளைங்க அடுத்த நான் என்ன பண்ணுவான்னு தெரியாது, எங்க அப்பா பார்த்துப்பாருன்னு சொல்ற பத்தியா? அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஆபிரகாமின் வாழ்க்கையில நீதியா எண்ணினார். அதனால முதலாவது துவங்கினார், நீதியால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அதனால வாயிலிருந்து விசுவாசமா பேசிடாதீங்க. ஏசப்பாவோட கனவீனப்படுத்துறது வேதம் சொல்லுது. என்னை கனப்படுத்துகிறவனே, அப்ப ஏசப்பா எப்படி கனப்படுத்த முடியும்? அப்பா சொல்லுவாங்க முடியாது, ஆனா நீ சொல்ல முடியும். நான் மழை பெய்ய, நீ சொல்ல மழை பெய்யும். ஏசப்பா செய்வாங்க செய்ய மாட்டாங்க. ஏசப்பா எவ்வளவு தெரியுமாங்க? கடுகடான விசுவாசம் எவ்வளவு. ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியும், மலையாள நீ எனக்காக காரியத்தை செய்யணும்னா ஒரு நாள் இந்த உலகத்துல நிற்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? கடுகளவு விசுவாசத்தோடு மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போண்டா அப்படியே ஆகும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரை 10th பார்த்து பயப்பட மாட்டேன், 12th பார்த்து பயப்பட மாட்டேன், காலேஜ் பார்த்து பயப்பட மாட்டேன், வேலையை பார்த்து பலிபீடத்துல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ பேபி கிளாஸ் எழுதினாலும் சரி, எல்கேஜி யூகேஜி எழுதினாலும் சரி, இன்றைக்கு நான் அறிவிக்கிற இயேசு உனக்கான சம்பளத்தை எனக்கு எழுதிட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவான். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவான். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதோட விட்டுட்டு போல அவன் நீதியா எண்ணினாரு, எண்ணினவர் அவனை விடவில்லை. 7வது நாளில் ஓய்ந்திருக்கிறாயே, 7வது நாளில் ஆண்டவரை பாடுகிறாயே, கர்த்தர் மறுபடியும் அவனோடு பேசுகிறார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசம் என்கிற இடத்துல ஆண்டவரே இந்த எக்ஸாம், ஆண்டவரே இந்த வீடு, ஆண்டவரே இந்த தொழில், ஆண்டவரே இந்த ஊழியம், எது உனக்கு வேண்டுமோ அதை எழுதி வைத்து படித்துப்பார். உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன் கரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர் உன்னை வெறுமையாய் வைத்திருக்கிறார். தேவன் எனக்கு ஆண்டவர் என்னை உட்கார வைத்து சொல்லிக் கொடுத்தது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சில காரியங்களை உள்ளத்திலே மறுத்து இந்நாள் வரைக்கும் வைத்திருக்கிறார் என்றால் மனிதன் உனக்கு அதை கொடுக்க கூடாது. கர்த்தர் அதை தரப்போகிறார். இப்ப சொல்லுங்க, என்ற பணம் இல்லப்பா நீங்க தருவீங்க, என்ற வீடு இல்லப்பா நீங்க தருவீங்க, எது உனக்கு இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறாயோ, இருக்கிறவராக இருக்கிறவர் உனக்கு எல்லாம் தருவார். என் அன்பு தெய்வ பிள்ளைங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்க, சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளவனை தூங்க விடாம உள்ளே கொண்டு வந்து ஒருவரோடு பேசுகிறார் அல்லவா? ஒன் டைம் அவர் வேஸ்ட் பண்ண மாட்டாரு, அவர் டைம் அவர் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, வேஸ்டா இருந்த நீ கர்த்தரை டேஸ்ட் பண்ண வந்திருக்கிறல்ல, உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவானே, பாக்கியவதியே. எல்லாரும் வேஸ்ட் பண்ணி சொன்னாங்க, கர்த்தரை டேஸ்ட் பண்ணிட்டல. இந்த 26, 27 உன் சாட்சி, உன் குடும்பத்துல, உன் திருச்சபையில, உன் சொந்தக்காரர்களுக்கு முன்னால, உன் உறவுகளுக்கு முன்னால நீ இன்றைக்கு தலை குனிந்து கையேந்தி நிற்கிற காரியங்களுக்கு முன்பாக உன் தலையை கர்த்தர் நிமிர செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த காரியம், இப்ப வாசிக்க ஆண்டவரே நீங்க தானா? அதற்கு வேதத்திலிருந்தே காண்பித்து தருகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம், உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் அன்பு தேவ பிள்ளைய வரும்போது அந்த சின்ன பிள்ளைய அம்மா தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வரும்போது அந்த பிள்ளை அம்மா தூக்கிட்டு வந்தோடனே பெரியப்பா பார்த்தா அம்மா கையில கொடுத்து ரெண்டாவது வச்சிருக்கோம், கை கிடைக்கும். ஏசப்பா கொடுக்கவே மாட்டாங்க. உண்மை மாத்திரமல்ல, உன் தலைமுறைகளையும் அவர்கள் ஆரோக்கியத்தை கொடுக்காத நல்ல தகப்பன். வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து
கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு சொல்லுங்க. வருகிறவர்கள் எந்த இடத்துக்கு? ஒரு திருச்சபைக்கு நீ வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எத்தனையோ பஸ் போச்சு, எத்தனையோ கார் போச்சு, எத்தனையோ பஸ் போச்சு, எத்தனையோ காரியங்கள் நடந்தது. ஆனா எல்லாம் என்னை தாண்டி தான் போச்சு. அப்பாவுடைய கைக்குள் நான் இருக்கிறபடியா ஒருவன் என்னை தொட முடியாது. வேதம் சொல்லுகிறது, வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நண்பு தேவனுடைய 25வது ஆண்டை எப்படி முடிப்போம்? அநேகருக்கு கேள்விகள் இருந்தது. 26ஐ தொடங்க வைத்து அதை தொடர வைத்து 3 மாதங்களை முடித்து 4ஆம் மாதத்திலே காலடி எடுத்து வைத்ததை கண்டாய் அல்லவா? ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? நரை வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வருவேன், உன்னை கீழே விடவே மாட்டேன். என் அன்பு தெய்வப்பிள்ளையே, இப்போ வாசிங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை பாருங்க. நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கலாம்? அடியேனுக்கு என்ன தருவீங்க? இரண்டாவது கேள்வி ஆண்டவருடைய பாதத்துல வைக்கலாம். அப்பா, எனக்கு இந்த வேலையை கொடுப்பேன்னு சொன்னீங்க, இந்த தொழிலை வாய்ப்பு செய்வேன்னு சொன்னீங்க, என்னுடைய டார்கெட் எல்லாம் முடியும்னு சொன்னீங்க, இதுவரை நடைபெறாத காரியங்கள் எல்லாம் நடப்பான்னு என்ன சொன்னீங்கல்லப்பா, எனக்கு அடையாளம் வேணும்ப்பா. எவ்வளவு அழகா பேசுறோம். இதுதான் தகப்பனோடு மகனுக்கு இருக்கிற உறவு. இதுதான் தகப்பனோடு மகனுக்கு இருக்கிற உறவு. என் அன்பு தேவனுடைய அக்சாளுக்கு ஒத்தினியலை மனைவியாய் கொடுத்ததான காலே அவ கழுதிலிருந்து இறங்கின உடனே அவன் என்ன கேட்டா, உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்கவே இல்லை. அவ கழுதிலிருந்து இறங்கின உடனே அப்பாவுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்க முடிச்சதுன்னா, பரம தகப்பனுக்கு நீ உள்ளே உட்கார்கிற நேரத்தில் ஒரு நாவில் சொல்கிறவனே உனக்கு என்ன தேவைன்னு வருது தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? தேவை அறிந்தாலும் தெரிந்தாலும் என் பிள்ளைகளிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குரலை கேட்க ஒருவர் ஆவலோடு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன்? அப்பா, அவனுக்கு அடையாளம் சரிப்பா, இதெல்லாத்தையும் கொண்டு வா. ஆண்டவர் சில காரியங்களை அவனிடத்துல சொல்லி அனுப்புகிறார். ஆண்டவருக்காக இவன் வந்து காத்திருக்கிறான். காத்திருக்கிறதான நேரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் கருதினான். நண்பு தேவனுடைய ஆண்டவர் உனக்கு கொடுத்த சில காரியங்களை நீ செய்யல. நான் ஆண்டவருடைய பார்வையை வெளிப்படல. ஆண்டவர் வரல. வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை பறவைகள் கொத்திக் கொண்டு போகிறது என்றால், ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நான் பார்க்கிறேன்ப்பா, எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைய பார்க்கிறேன், எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைய படிக்க வச்சுக்கிறேன், எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைய அவனுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் பறவைகளை பார்க்கிறார். இஸ்ரவேலரின் அவருடைய காரியம் என்ன தெரியுமா? ஒரு மிருகத்தை 2ஆக அவர்கள் துண்டாக வெட்டி அதுக்கு நடுவில் நடந்து போனாங்கன்னா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அவங்க மீறினாங்கன்னா அந்த மிருகம் எப்படி பிளக்கப்பட்டதோ அதே போல் மீறினவன் பிளக்கப்பட வேண்டும் என்பது இஸ்ரவேலின் நியமம். ஆண்டவர் 2ஆக பட்சத்தை வெளிப்பட வைக்கிறார். பறவைகள் சாப்பிட வருது, அவன் துரத்துறான். ஆனா துரட்டிட்டே இருக்கிற அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 12 வாசிங்க. அப்பொழுது அவர் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு என்னாலே முடியாது, தத்துவம் வருதுப்பா, என் பிள்ளைங்க பார்க்க முடியாது, என்னுடைய ஓட்டம் முடிந்து விட பயமா இருக்குப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன்? வேதம் சொல்லுகிறது, நண்பு தேவனுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதிர்காலம் என்பதே இல்லை. எதிர்காலம் இல்லாதவன் கர்த்தர் சொன்னதை செய்து அவருக்காய் காத்திருந்தான். காத்திருந்த நேரத்தில் அவனுக்கும் என்ன வந்துச்சு? டயர்டாயிட்டான். ஆண்டவரே, இனி முடியாது. அநேகருடைய வாழ்க்கையிலே சூரியன்கள், என் அன்பு தேவனுடைய சூரியன் என்பதே ஆண்டவர் எழுதி பிரகாசம் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார. அந்த ஒளியை இழந்து ஆண்டவரின் அன்பை இழந்திருக்கிறாய் என்ற வேதம் சொல்லுகிறது. சூரியன் அஸ்தமிக்கும் போது மறுபடியும் சொல்ற, ஆபிரகாமா மாறவில்லை, ஆபிரகாம். நான் வேதத்தை வாசிக்கிறேன், நீ வேதத்தை வாசித்தால் ஆபிரகாமாக முடியாது. நான் ஜெபிக்கிறேன், ஆபிரகாமாக முடியாது. வேதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்தால் ஆபிரகாமை மாற்ற முடியும். ஆண்டவர் ஆபிரகாம் என்று பெயர் மாற்றின உடனே அவரிடத்தில் கொடுக்கப்பட்டதான உடன்படிக்கை என்ன தெரியுமா? நொடித்தோல் ஆண்டவருக்காக விருத்த சேவனம் பண்ணப்பட வேண்டும். இன்றைக்கு
இருதயத்தில் நுனிந்தோர் கர்த்தருக்காக விருத்த சேவனம் பண்ணாமல் பரலோகத்துக்கு போக முடியும் என்று பகல் கனவு காண்டு கொண்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பா, என் வேலை ஸ்தலத்துல என்னாகும், என் ஊழியம் என்னாகும், என் எதிர்காலம் என்னாகும், முடியல வரைக்கும் போராடிச்சேன், முடியல வரைக்கும் தோல் கொடுத்துட்டப்பா, இனி வலிக்குது. மோசைக்காக ஊர் ஆரோன்னு அனுப்புனீங்க, என் கை வலிக்குதுப்பா, என் கால் வலிக்குதுப்பா, என் ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவரே இதை யாரப்பா தொடருவாங்க? இன்றைக்கு இருளில் கால்கள் கொண்டிருக்கிறாயா? நீ என் சூரியன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மற்றவர்களை போல அவர் கால் இருக்க மாட்டார். ஆழத்திலே ஜலம் இருந்தது, அங்கே இருள் இருந்தது, அதற்கு மேலே ஒருவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் இன்றைக்கு நீ இருளில் இருந்தாலும் சரி, உன்னை பாதுகாக்க உன்னை சுற்றி ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் இந்த தீபம் இன்னும் அணையல, கர்த்தர் நிற்க வைத்து பேச வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனுக்கு பயம் வந்துருச்சு. அப்பா, நான் என்ன செய்ய போறேன்? ஓடி ஒழிய மாட்டார் என் ஆண்டவர். 13வது வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, அப்பா பயம் வந்துருச்சுன்னு சொல்லி எந்த சூறை செடி கீழே போய் போதும் எனக்கு இந்த வாழ்க்கை, போதும் எனக்கு ஊழியம், போதும் எனக்கு எல்லா காரியமும் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாயோ, அதற்குள்ளே உனக்கு நீதியின் சூரியனா ஒருவர் வந்து பேசுகிறார். அந்த 13வது வசனத்துல கடைசி வார்த்தையை வாசிக்க, நீ நிச்சயமாய் என்ன அறியணும்? அப்பா, எனக்கு என்ன தெரியணும்? எதிர்காலமே இல்லை, உன் எதிர்காலத்தை கர்த்தர் பேச வந்திருக்கிறார். முடிந்து போனதை உன்னால் எடுத்துக்கொள்ள முடியாது, நிகழ்காலத்தை உன்னால் மாற்றி அமைக்க முடியாது, ஆனால் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க இன்றைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற என் ஆண்டவரால் கூடும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 14வது வசனத்தில் 2ஆம் பகுதி, மிகுந்த பொருள்களுடன் ஆண்டவர் இன்னைக்கு என் கையில ஒன்றும் இல்லை. ஏசப்பா சொல்றாங்க, நீ என்ன பார்க்க வருவது தரித்திரனாய் வரமாட்டாய், சரித்திரம் படைத்தவனாய் பரலோகத்திற்கு வருவாய். வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார். இப்ப 17வது வசனத்தை வாசிங்க. 17 சூரியன் அஸ்தமித்து என் அன்புடைய பிள்ளைய வாழ்க்கையில சத்துரு உன்னை குழிக்குள் போட்டபடியினால, உன்னை சிங்க கெமிக்கல் போட்டபடியினால உள்ளே உனக்கு இருள் சூழப்பட்டு கொண்டிருந்தால், அந்த இருளுக்குள்ளாக எப்படி பவுல் சிறைச்சாலைக்குள் இருந்ததான நேரத்தில் வெளிச்சம் உள்ளே பிரகாசித்ததோ, இன்றைக்கு சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, என்னை கேட்க அன்பு சகோதர சகோதரி, உன்னை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை பிரகாசித்துக் கொண்டிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது சத்துரு சொன்னான், உன்னை சூழ்ந்திருக்கிறவங்க சொன்னாங்க, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி நீ எழுத மாட்ட. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்காய் எழுதுகிறார். எப்படி? கர்த்தர் உனக்காய் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, இதோ புகைகிற சூளையும் அந்த குண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி சுவாலை. யாரும் அவன் கூட இல்லைனாலும் உன்னோடு கடந்து வருவதற்கு அக்கினி சுவாலையானவர் 26, 27 அக்கினி சுவாலை என்பது வெளிச்சம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். இப்ப சொல்லுங்க, என் துக்க நாட்கள் 25, 26 முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கான ஆசீர்வாதத்தின் நாட்களை கர்த்தர் தொடங்கி கொண்டிருக்கிறார். சொல்லுவார். 2வது தரிசனத்தை பார்ப்போம். முதல் தரிசனத்துல எனக்கு என்ன வேணும்னு கேட்டான், அடையாளத்தை கேட்டான், அடையாளங்களை கேட்டவனுக்கு அக்கினி சுவாலையானவர் பதில் கொடுத்தார். 2வது தரிசனம் ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 1 வாசிச்சு 4வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2வது தரிசனம், என் அன்பு தேவ பிள்ளையே, நான் உன்னோடு பண்ணுகிற என்ன உடன்படிக்கை? இது ஓகன் ப்ராமிஸ் அல்ல, இது ஒரே பாட்டியோட ப்ராமிஸ் கிடையாது, பரலோகத்தின் அப்பாவுடைய ப்ராமிஸ். அது மாறிடும், இது மாறவே மாறாது. வேதம் சொல்லுகிறது, என் உடன்படிக்கை என்னவென்றால், என்ன தருவீர் என்று சொல்லி கேட்டவனுக்கு என் அன்பு தேவ பிள்ளையை 16வது அதிகாரத்துல அவன் ஆதாரோடு சேராமல் இருந்திருப்பான் என்றால், கர்த்தர் குறித்த நேரம் அவனுக்கு முன்னால வந்திருக்கும். அவன்
முடியாது. ஆண்டவனுக்கு மனசு கேட்கல, என் பிள்ளை கேட்டுச்சான். நம்ம மறந்துட்டோம் ப்ராமிஸ். 99 வயதானாலும் 86வது வயதில் அவனை விட்டு கடந்து போனவர் அவர் மறக்கவில்லை. அவர் முதலாவது அவரோடு பண்ணின உடன்படிக்கை, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவார் என்று விசுவாசிக்கிறீங்க. என்னை கர்த்தர் தாயாய் தகப்பனாய் எடுத்து நிறுத்துவார். 5வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் உன்னை ஜனக்கூட்டத்துக்கு தலைவனாக்குகிறார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, இது ஞான ஸ்நானத்தின் அடையாளம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இனி ஒன்று என் அன்பு தேவ பிள்ளையே, 2வது தரிசனத்தை சபையில் உட்கார்ந்து முதல்ல சத்தத்துல வந்து கேட்டோம். இன்றைக்கு சித்திரம் தீர்த்தவர் திருச்சபைக்குள் உட்கார்ந்து இந்த 26, 27 ஆசீர்வாதத்தை கேட்க வைக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த தரிசனம் புதியது. நீ வேண்டிக் கொள்ள துவங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. அப்பவே வந்துட்டேன். பெர்சிய ராஜாவின் அதிபதி என்னோடு இருந்து நின்றார். 21 நாட்கள் 3 மாதங்கள் உனக்கு ஆசீர்வாதங்கள் வராதபடிக்கு எந்த காரியங்கள் வான மண்டலத்தில் பொல்லாத காரியங்கள் இருந்து நின்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை நான் ஆதம் பண்ணி போடுகிறேன். உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன், நீ கேட்கிறதை எல்லாம் செய்வேன். வேதம் சொல்கிறது பாருங்க, இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் உன்னை திரளான சொல்லுங்க பார்ப்போம். என்னை திரளான ஜாதிகளுக்கு. என் கையில இல்லையா ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே செய்வேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பெயர் கிறிஸ்தவனாய் வாழாதே. ஒருவன் கிறிஸ்தவப்பட்டு இருந்தால் ஆண்டவர் உள்ளத்துல எப்படி இருக்கணும்? புதுசா இருக்கணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கடந்தமில்லாத ஞானப்பாலாக திருவசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். இந்த 3 மாசம் ஆண்டவரே வசனத்துல நான் வாஞ்சையா இல்ல, செபத்துல வாஞ்சையா இல்ல, என் சபையில ஆக்டிவா இல்ல, சபை காரியத்தை ஆக்டிவா இல்ல. ஆனால் இப்பொழுது என்னோடு நீங்க உடன்படிக்கை பண்றீங்கல்ல, உங்ககிட்ட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவரே, உண்மை விட்டு நான் ஓட மாட்டோம்ப்பா, உங்க விட்டு விலக மாட்டோம்ப்பா. நீங்க இல்லாம ஒரு செகண்ட் கூட என்னால வாழ முடியாதுப்பா. ஒரு 10 நிமிஷம் முடி பாருங்க, முடியாது, திணறும். அது போலதான் பரிசுத்த ஆவியானவர் தாவீது சவுலோட வஸ்திரத்தோட தொங்கலுடைய ஓரத்தை வெட்டினவனுக்கு எப்படி இருந்தது? இருதயம் அடித்துக் கொண்டிருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வஸ்திரத்தை நான் தொட்டுட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி அவருடைய வாசஸ்தலத்தில் வைத்திருக்கிறாரே, அவருக்கு எத்தனை உண்மை உள்ளவனாக இருக்கிறார். அப்பா அவருக்கு ஒரு மன்னிப்பாரு. மனவாளனுக்கு துரோகம் பண்ணிடாத, புத்தி உள்ள கன்னிகையாயிரு. அப்பா எப்ப வந்து அப்பா மனவாளனா வருவார். என்ன பண்ண போற? என் அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் இருதயத்தை கிடைத்தாலும் சரி, தட்டினாலும் சரி, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். வேதம் சொல்கிறது, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் இன்றைக்கு அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நீ தரித்திரன் அல்ல, நீ சரித்திரம். நீ அலங்காரம் அல்ல, அலங்காரம். என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை இந்த உலகம் கண்டு உன்னை குறித்து சொல்லும். நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய பேரை மட்டும் ஆண்டவர் மாத்திட்டு போல, ஆண்டவர் ஒரு குடும்பத்திற்குள் வருவார் என்றால் குடும்பத்தையே ஆண்டவர் மாற்றுவார். சொல்லுங்க, குடும்பத்தையே மாற்றுவார். இப்ப வாசிங்க, 19வது வசனத்தை வாசிங்க. உன் மனைவியாகிய சாராய், சொல்லுங்க, நிச்சயமாய், சொல்லுங்க, நிச்சயமாய். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாங்க. ஏசப்பா சொல்லிட்டாங்கன்னா அதை தராம என்ன கல்லறைக்கு கொண்டு போக மாட்டார். வேதம் சொல்லுது, நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அம்மாவுக்கு இன்னும் பேர் மாறாத பிள்ளையோட பேரை கொடுக்குறாங்க. ஏன் அம்மாவோட பேரை மாத்தாமா பிள்ளைக்கு பேரை கொடுக்குறாரு தெரியுமா? இந்த அம்மா ஆதார இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதனால லாஸ்டா போய் வச்சாரு ஏசப்பா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, 15 சாராயை மாற்றுகிறார். 19 சாராளை மாற்றி ஆண்டவர் யாரை கொடுக்கிறாரு? ஈசாக்கை. ஈசாக்குடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நகைப்பு.
உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் சிரிக்க முடியல, அல்லது சேர்க்கிறல்ல, உன் கண்ணீரை உலகம் பார்த்துட்டு இருக்கிற ஏசப்பா உனக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றாங்க, நீ சந்தோஷமா இருக்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்கிற சத்தம் உன் காதுகளில் கேட்டுட்டு நீ அழுது கொண்டிருந்தா, நீ கூக்கல் விட மாட்ட, ஆண்டவரை ஏன்பான்னு கேட்க மாட்டேன், நன்றி ஆண்டவரே சொல்ல போறோம். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே என்று சொல்ல போறோம். இப்ப 21 வாசிங்க பார்ப்போம். வருகிற வருஷம் ஆண்டவரே 3 மாசம் போயிடுச்சு. என் அன்பு தேவ பிள்ளைய உனக்காக ஒரு வருஷத்தை இன்னும் கூட்டி வைக்கிறது 26 25 26 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 26 27 உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது வருகிற வருஷத்தில் ஏசப்பாவுடைய காலண்டர் ஓபன் ஆயிடுச்சு, ஏசப்பாவுடைய டைரி ஓபன் ஆயிடுச்சு. உனக்கான காலத்தை அவர் மார்படி சொல்றார். வேதம் சொல்லுது வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாரான் உனக்கு பெறப்போகிற நல்லதான். ஏசப்பா உனக்கு எதை கொடுக்கிறாங்களோ, ஏசப்பா உனக்கு என்ன ஊழியத்தை தருகிறார்களோ, ஏசப்பா உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்களோ அது நிலைக்கும். யோசேப்பின் அங்கியை எத்தனை பேரால கிழிக்கலாம், யூஸ் பண்ண முடியாது. தாவீதுக்காய் கொண்டு வந்த அபிஷேகத்தை முன்னால 7 பேர் இருந்தாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காய் வைக்கப்பட்டது உனக்கானதான். அதை யாரும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே யாசமத தவறு, ஆண்டவரே அப்படியே இவரு, ஆண்டவரே குடும்பத்துல யாரும் கொண்டு போக முடியாது. மனுஷன் கொண்டு போவான், குடும்பத்தை கொண்டு போவான். கர்த்தர் கொடுத்ததை ஒருவனால் தொட முடியாது. வேதம் சொல்லுது வரப்போகிற வருஷத்தில் நான் சொல்ற வார்த்தை எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆவியானவர் எல்லாமே பிடிச்சிருக்க வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய மாற்றம், ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் என் அன்புடைய பிள்ளையே திரளாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. மறுபடியும் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்துல சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்பா என் தொழில் எப்படி இருக்கும், ஆண்டவரே எதிர்காலம் எப்படி இருக்கும்? செய்தவர்கள் சொன்னாங்க, ஐயா என் பெண் எப்படி இருக்கும்? பலிபீடத்துல இருந்து சொல்லுகிறேன், உனக்கு ஒன்றும் குறைபடாது என்று சொல், உனக்கு ஒன்றும் குறைபடாது என்று சொல். எல்லாம் எனக்கு நிறைவாக இருக்கிறது, வேண்டியவர்கள் இருக்கிறது. சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஸ்ரீதருக்கு மாத்திரம் வார்த்தை அல்ல, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வேண்டியவர்கள் இடத்தில் உண்டு. சொல்லுங்க, வேண்டியவர்கள் இடத்தில் உண்டு. இப்ப 22வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளினான அர்த்தம் என்ன? எழுந்தார், அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்து அவனை உட்கார வச்சு பேசுறாரு. இன்றைக்கு உன்னை உட்கார வைத்து ஒரு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த ஆராதனை முடிந்தவுடன் அவர் எழுந்து போயிடுவார். எல்லாம் வருவாங்க. ஆண்டவர் வந்து போயிட்டாரா? 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தினமிருந்து வருவோம். ஆண்டவரே வெள்ளிக்கிழமை எழுந்து பார்த்த ஆண்டவர் உண்டாக்க போறாங்க, பார்க்க வருவோம். இல்லைங்க, இன்றைக்கு ஏது நடந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், எந்த நிலைமை என்றாலும் என் ஆண்டவருக்காய் உள்ளே வந்திருக்கிற ஆபிரகாமே, இன்றைக்கு உன்னை ஆபிரகாமாய் மாற்றினார். சாராயே உன்னை சாராளாக்கினார். இன்றைக்கு உன்னிடத்தில் இல்லாத ஈசாக்கு என்கிற பொக்கிஷத்தை உன்னிலே கர்த்தர் வைத்து அனுப்புகிறார். உன்னோடு உட்கார்ந்து பேசுகிறவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். இது நிறைவேறுமா? ப்ராமிஸ்களை எடுத்துக்கொண்ட ஆதியாகமம் 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இன்னைக்கு யாரும் முதிர் வயதாகல, முதிர் வயதாக இருந்தாலும் சொல்றேன், என் அன்பு தேவ பிள்ளைய வார்த்தை மேல இருக்கா, வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் ஓட்டத்தை தொடர வைப்பார். ஓட்டம் முடிந்தாலும் அதை தொடர்ந்து ஓடுவதற்கு என் எதிர்காலத்தை கர்த்தர் எழுந்து நிற்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் என் அன்பு தேவ பிள்ளைய எனக்கு ஒன்றும் இல்லை என்கிற நிலை வந்தாலும் எனக்காய் செய்து முடிக்க போகிற ஆவியானவர் எனக்காய் காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, சாராள் கர்ப்பவதியாகி ஒன் டைமுக்கு எதுவும் நடக்காது. இவ்வளவு லட்சம் வேணும் நடக்காது. கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கார், அவருக்கு தெரியும். அது வரைக்கும் கடன்காரன் வந்து தொல்லை பண்ண மாட்டான், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவான். அதுக்காக நான் வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். ஆண்டவரே நான் கடன்
வீணாக கூடாது என்று சொல்லி என் கையை அழைத்தவளும் ஆண்டவரே, என் கையை கூட்டியவளும் ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதா, இல்லாதவர்களுக்கு என் கரத்தை திறக்கத்தக்கதா, என் கரத்தை திறந்தவளும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் உனக்காக ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அதற்கு முன்பாக ஆண்டவரே நான் ஓடணும்னு நினைச்சாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆகாப்பா இருந்தாலும் ரதத்தில் பறந்தாலும் உனக்கு முன்பாக கர்த்தர் எலியாவை ஓட வைப்பாரே தவிர ஆகாப்பை உனக்கு முன்பாக போக விட மாட்டார். நீ கர்த்தருக்கு பிரியமானவள், நீ கர்த்தருக்கு பிரியமானவள். வேதம் சொல்கிறது, தேவன் குறித்திருந்த காலத்துல அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் ஊழியத்தில் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார், உன் வாழ்க்கையில் எதற்காக இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். படிக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு தயவாய் சொல்லுகிறார், என்னவாகும் என்று சொல்லி திகைத்து நிற்காதே. ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நெஞ்ச நிமிர்த்தி சொல்லு. உன் டீச்சர் கேட்டா சொல்லு, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அப்பா அம்மா கேட்டா சொல்லு, கர்த்தர் பார்த்து கொள்வார். தீர்க்க தரிசனமா இங்க இருந்து சொல்ற, என் திருச்சபையின் பிள்ளைகள் யாரும் வேலை இல்லாம யாரிடத்திலும் கையேந்த மாட்டாங்க. தீர்க்க தரிசனமா இங்க இருந்து சொல்லுகிறேன், என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு வேலை கொடுக்கிறவர்களாய் அநேகரை ஆதரிக்கிற பிள்ளைகளாய், போவாசுகளாய், ருத்துகளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த 26 மாத்திரமல்ல, வரப்போகிற எத்தனை ஆண்டாய் இருந்தாலும் இன்னொரு தீர்க்க தரிசனத்தை என் பிள்ளைகளுக்கு வைத்து போகிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஆதியாகமம் எதிர்காலத்தின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? 26வது ஆண்டிலே ஒரு காத்திருக்கிற பிள்ளையே, எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளையே, வாழ்க்கைக்காக எழுதி கொண்டிருக்கிற பிள்ளையே, எதிர்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிற மகனே மகளே, 26:12 வாசிக்க நாம் கடந்து போவோம். எங்க இருக்கிற அங்கதான் யோசப்பா வாழ வைப்பாரு. எந்த எக்ஸாம் பார்த்து பயப்படி அதெல்லாம் நல்ல மார்க் தருவாரு. ஆண்டவரே என் தொழில, ஆண்டவரே எனக்கு கிடைக்குமா நடக்காதா ஏற்றி கொண்டு அந்த இடத்துல நம்ம வேறுவாரு. ஆண்டவரே என் ஊழியம் என்ன ஆகும், எங்க கேட்கிற அந்த இடத்துல உங்களை பறக்க வைப்பார். வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷம் எந்த வருஷத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது? 26வது ஆண்டிலே உன் காதுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த ஆண்டு உனக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு உனக்கு சமாதானத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு உனக்கு உயர்வின் ஆண்டு, இந்த ஆண்டு கர்த்தர் நன்மையாய் வருகிற ஆண்டு, இந்த ஆண்டு உன் யுத்தத்திற்கு முடிவை தருகிற ஆண்டு, இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை பராமரிக்கிற ஆண்டு. அந்த தேசத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் பைபிள் எல்லாரும் எடுத்து படிக்க எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? ஆண்டவரே ஒரு விதை இல்ல, ஆண்டவரே ஒரு ஆத்மா இல்ல, ஆண்டவரே ஒரு மார்க்கு போயிடுச்சே விட மாட்டார். கர்த்தர் நின்று உனக்காய் விசாரித்து உனக்குரியதை சரியான நேரத்தில் சரியாய் பெற்று தந்து உன்னை வாழ வைத்து உயர்த்துவார். கண்களை மூடி செபிப்போம். இரண்டு இடத்துல பண்ணிடுவோம். ஆண்டவரே சும்மா வந்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான